மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க இந்த சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம மிளகு சீரகத்தை மிக்ஸி ஜாரில் நுணுக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அதே மாதிரி 1 டீஸ்பூன் சோம்பு, இது 3 பொருளையுமே நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுக்கணும். இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து ஓரளவு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கும்போது மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 2 பச்சை மிளகாவை 4 கீரி சேர்க்குறேன். இதையும் வந்து வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மஞ்சத்தூள் அப்புறம் வந்து வெங்காயம் இது கூட கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா வந்து மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம்லாம் நல்லாவே வெந்துருச்சு. மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வற்ற விட்டுறலாம். அதனால் மூடி எதுவும் இப்போ வைக்க வேணாம். தண்ணி இப்போது ஓரளவு நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரக தூளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து செய்து வந்து ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், அப்புறம் சாதம், சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.